பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ல இருக்கிற ஒரு ஆளை வந்து ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. என்ன நடந்துச்சாங்க, யாருக்கு உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி தர்ஷிகா மாதிரியே பார்த்தீங்கன்னா அருணும் வந்து இப்போ தேவையில்லாமல் வந்து மாட்டிட்டாரு. இந்த வீக் யார் வந்து எவிக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். நாவல்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு கண்டஸ்டன்ட் வந்து கீழே விழுந்து ஷோல்டரில் வந்து அடிபட்டிருக்கு. ஓவர் பெயின் இருக்கிறதுனால வந்து கத்திருக்காங்க. ஆனால் ஜெப்ரியும் சௌந்தர்யாவும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் அந்த ஷோவில் வந்து நடக்குது அப்படின்றது எதுவுமே தெரியல. ஆக்டிங்கா இல்லை உண்மையாகவே அடிபட்டுருச்சா அப்படின்ற பார்க்குற நமக்குமே வந்து ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இந்த சீசன் 8 பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போயிட்டுருக்கு. 70 days வந்து கிராஸ் ஆனனால இன்னும் ஃபியூ வீக்ஸில் வந்து ஃபைனல்ஸ் நடக்கும். இதனால என்னமோ தெரியல, டாஸ்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா டஃப்பாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. எபிசோட் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் டாஸ்க்கை பேஸ் பண்ணி ஜெப்ரிக்கும் ராணுவுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா நிறைய காம்படிஷன் நடக்கிற மாதிரி சீன் ஒன்று இருக்குது. அப்போ தான் வந்து ராணுவ வந்து கீழே விழுந்து அவரோட ஷோல்டரில் வந்து அடிபட்டிருக்கு. அந்த பெயின்னால எனக்கு வலிக்குது அப்படின்னு வந்து கத்துறாரு. ஆனால் ஜெப்ரி சௌந்தர்யா அங்கே இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து ராணுவ பெயின் சொல்லி அப்படி நடிக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதையும் மீறி ராணுவம் என்ன பண்ணுறாங்கன்னா அருணும் விஷாலும் சேர்ந்து கன்ஃபெஷன் ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. நியூஸாக ராணுவை பற்றி மற்ற கண்டஸ்டன்ட் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ராணுவ வந்து நடிச்சிட்டு இருக்கான் அப்படின்ட்டு இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது தான் பிக் பாஸ்லேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று பண்ணுறாங்க. ராணுவ வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்றது. இந்த அனௌன்ஸ்மெண்ட் கேட்ட உடனே எல்லாருமே வந்து ஷாக் ஆகிறாங்க. இப்படி தான் வந்து ப்ரோமோ ஒன்று முடிஞ்சிருக்கு. அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது எதுவுமே சொல்லலை. கண்டஸ்டன்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராணுவுக்கு வந்து நெக்ஸ்ட் 3 weeks வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டாஸ்கில் நடந்ததை வச்சு தான் கண்டஸ்டன்ட்குள்ள வந்து டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. இந்த சீன் எல்லாமே செகண்ட் ப்ரோமோவில் வருது. என்னதான் அங்கே நடந்திருக்கு அப்படின்றது எபிசோடில் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக வந்து காமிப்பாங்க அப்படின்றது நினைக்கிறேன். தர்ஷிகா மாதிரி அருணும் வந்து வாயை விட்டுட்டாரு. அப்படின்னா இந்த வீக் இவருக்கு வந்து பாயாசம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அருண் வந்து படிப்பாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அருண் சொன்னதை பார்த்தா இந்த வீக் இவரை தான் வந்து எவிக்ட் பண்ணுவாங்களோ அப்படின்றது தோணுது. பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகி ஒரு 11 வாரம் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த வீட்டில் 13 பேர் தான் வந்து இருக்கிறாங்க. ஃபைனல் லிஸ்ட்டில் 5 பேர் தான் வந்து இருக்க போகிறாங்க. அதனால இனி வர வாரம் பார்த்தீங்கன்னா எவிக்ஷன் வந்து வந்துட்டே தான் இருக்கும். நைட்டில் வந்து பெட்டில் படுத்துட்டு அருண், ராணோ, விஜய், விஷால், ரஞ்சித் இவங்க எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இனி யார் வந்து எவிக்ட் பண்ண போகிறாங்க, அதே மாதிரி டாப் 5 கண்டஸ்டன்ட்ஸ் யாராக இருக்கும் அப்படின்றதும் பேசிகிட்டு இருக்காங்க. டாப் 5 யாராக இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு அருண் வந்து ரஞ்சித்திட்ட வந்து கேட்குறாரு. அதுக்கு ரஞ்சித் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இருப்பீங்க அப்படின்ட்டு அருண் விஷாலை வந்து கை நீட்டி வந்து சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்ட அருண் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீக் வந்து நான் கிராஸ் பண்ணுவானா அப்படின்றதே தெரியல அப்படின்னு வந்து சொல்லிட்டு சிரிக்கிறாரு. லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டில் முத்துக்குமரன்ட்ட தர்ஷிகாவும் இதே டயலாக் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்க சொன்ன மாதிரியே இப்போ வந்து அருண் வந்து சொல்லிட்டு இருக்காரு. தர்ஷிகா அந்த மாதிரி சொன்னனால அவங்கள எவிக்ட் பண்ணிட்டாங்களோ அப்படின்றது தெரியல. பட் அவரை மாதிரியே சேம் டயலாக் வந்து அருண் பேசிட்டு இருக்கனால மைட் பி அருணை வந்து இந்த வீக் வந்து எவிக்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் பிக் பாஸ் லீடர் அருணை வந்து இந்த வீக் வந்து சேவ் பண்ணுறதுலையும் நமக்கு வந்து சர்ப்ரைஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. டாப் 5ல முத்து இருப்பாங்க அப்படின்னு ரஞ்சித் சொன்னார் இல்லையா, அதே மாதிரி விஷாலும் டாப் 5ல இருப்பான் அப்படின்னு வந்து அருண் சொல்கிறாரு. இதை கேட்டால் ராணுவ என்ன சொல்கிறாருன்னா ஏன் அவன் கப்படிக்க மாட்டானா அப்படின்னு வந்து கேட்குறாரு. ஏன்னா விஷால் மேலே ராணுவுக்கு வந்து இவ்வளோ நம்பிக்கையா இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளோ ஹோப் இருக்கக்கூடாது. ராணுவ சொன்னது எல்லாம் கேட்டும் கேட்காத மாதிரி அருணும் ராணுவம் இருப்பான் அப்படின்னு வந்து நம்புகிறாங்க. இப்போதுலேருந்து கரெக்டாக விளையாடனா இருப்பான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இந்த டாப் 5 பிளேஸ்க்கு மெயில் காம்படிட்டர்ஸ் மட்டும்தான் வருவாங்களா, ஏன் சவுண்டு, ஜாக்லின், அதே மாதிரி மஞ்சிரி இவங்க எல்லாருமே வரமாட்டாங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஒன்று ரைஸ் ஆகிருக்கு. எது எப்படியோ தர்ஷிகா மாதிரி அருண் பேசுகிறனால இவரோட நேம் எவிக்ஷன் கார்டில் இருக்குமா அப்படின்ற தெரிஞ்சுக்க ரொம்ப ரொம்ப ஈகராக இருக்குது. என்ன ஆக போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.